இன்னைக்கு ஒரு பையன் லீவுங்களா? அப்படியாண்ணா? நான் வந்துட்டேன், 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன். அப்படிங்களா? போகலாம்ண்ணா? போங்க. மட்டி ஃபுல்லாக பிடிங்க. மட்டி எடுத்து நம்ம கால்கட்டில் தான் இருக்கு. பிரேக் விட்டிங்கன்னா ஓடிடும். நீங்கள் அது கிளச் அவ்வளோ தூரம் விட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமா எடுக்கலாமா யோசிச்சுட்டு போகும். விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. அவ்வளோதான், கிளச்சை விட்டுருங்க. சிக்கன் 4வது கீர் போட்டுருக்குங்க. போகலாங்க. அவங்க 2 பிக்கப் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஓகே மாற்றிருக்கணும்ண்ணா? இல்லை, நான் பதட்டப்படாமல் வந்துருக்கேன். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக. ஆனால் என்ன சுச்சுவேஷனாக பதட்டம் வரக்கூடாது. பட் 2வது கிலோ இங்கே போடக்கூடாது. 20 கீழே வந்தால் தான் 2வது கிலோ. வண்டி ஸ்லோவாகிடுச்சு நீங்களே மனசில் நினச்சிட்டு செகண்ட் கீர் போட்டிங்கன்னா அது வண்டி சுண்டி இழுக்கும். கொஞ்சம் வண்டி போயிடும். கம்மி பண்ணிருக்கோம். இல்லைண்ணா, அண்ணா அங்கே மீட்டரை பாருங்கள். உங்களால் ஸ்பீடை உணர முடியலைங்கன்னா ஒரு செகண்ட் கண்ணை லைட்டாக கீழே கொண்டு மேலே கொண்டு போய்க்கலாம். போகலாங்க. 20க்கு மேலே தான் இருக்குது, தெரியுதுங்களா? சரி, அதாட்டி ஸ்மூத்தாக போகும். போதுங்களா? அதை வாட்டிங்க. கம்மி பண்ணிடலாம் அண்ணா. பண்ணிக்கலாம்ண்ணா. ஏன்னா அந்த மெயின் செட்டை விட்டு வெளியே வந்துருங்கண்ணா. அண்ணா கம்மி பண்ணிடணும், பிரேக் பிடிச்சிக்கலாம், வெள்ளசம் பிடிச்சிக்கலாம். அது அவ்வளோ சீன்லாம் இங்கே இல்லை. அது போய் மனசுக்கு உழப்பிட்டே இருந்ததுன்னா வேறு எந்த வேலையும் நடக்காதுண்ணா. போயிட்டு தானே இருக்குது இப்போ. அண்ணா
சரி. வண்டி போயிடுச்சா நின்றுச்சாண்ணா? போயிட்டு தான் இருக்குங்க. இப்போ எத்தனை கிலோ 3 கிலோ தான் போயிட்டுருக்கோம். ஸ்மூத்தாக அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கலாம்னா அதை விட்டுட்டு நீங்கள் கம்மி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் 2 கியர் போட்டிங்கன்னா டக்குன்னு உருன்னு போகும். அந்த ஸ்பீடுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த ஸ்பீடுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஹலோ ஏப்பா, நான் எங்கடி வந்தேன்? சரி, படுத்தும் சூப்பராக. ஸ்மூத்தாக போகுதுண்ணா. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சோங்களேன், அப்போ அது எப்படி போகணுங்கிறத ஃபீல் பண்ணுங்க. போகுதுண்ணா. நீ இப்போ போட்டுங்க செகண்ட் கியர். அந்த வண்டி நிறுத்திட்டு ஃபஸ்ட் கியர் கூட போட்டுருங்க. தப்பு வண்டி நிறுத்திட்டோம், ஃபஸ்ட் கியர் கூட போட்டு போகலாங்க. எக்ஸிலேட்டர் மிதிச்சிங்கன்னா அவர் கூட வந்துடுவார். இப்படி நறுக்குன்னு பிரேக் மிதிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிளச்சிலேருந்து காலை எடுக்கணும், அப்படியே பிரேக்கை விட்டிங்கன்னா வண்டி போயிடும். பிரேக் விட்டுருங்க, வண்டி என்ன ஆகுதுங்க, இப்படியே போட்டோம். சிக்னலை சுற்றி நிறைய பேர் வருவாங்க. இப்படியே போட்டோம், லைட்டாக எக்ஸைட் டெஸ்ட் பண்ணுங்கள், லைட்டாக டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ போடுங்க செகண்ட் கியர். போதுங்களா? ஏன் அவ்வளோ விசையாக எக்ஸைட்டர் மிதிக்கணும், அவ்வளோ விசையாக பிரேக் பிடிக்கணும்? நான் கேட்குறது புரியுது. ஸ்மூத்தாக அந்த ஸ்மூத்தாக அப்படி ஓட்டுறதை ஃபீல் பண்ணுங்கள். போகலாங்க இன்னும் கொஞ்சம். அப்படி 3வது கியர் போட்டு போதுங்களா? இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, அந்த பையனை கூப்பிட்டு போயிடலாம். அவன் விட்டு வேண்டாம், முடிஞ்சு ஓடிட்டான். மெது கவனமாக எடுக்கணும். போகலாம்ண்ணா, போகலாம். போகலாம், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. அப்படி இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு போனால் இல்லைடா, நீங்கள் இப்போ அப்படியே போங்க. செகண்ட் கியர் போயிட்டு தான் நம்ம போய் நிறுத்திட்டு பார்த்துக்கலாம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கிங் போய் நிறுத்திக்கலாம். அவ்வளோ. இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு அழகாக திருப்பிக்கலாம். ஃபுல்லாக திருப்பிட்டு கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகும். கிளச்சை கால் வயசாக விடணும், கரெக்டாக விடணும். சரிங்களா? போதுங்களா? மாற்றிக்கலாம். நம்மளோட எக்ஸைட் இவரை கூப்பிடணும். ஓ சாரிண்ணா.
ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி எடுத்துக்கணும். ஆனால் எக்ஸேட்டர் மிதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆனால் எக்ஸேட்டர் மிதிக்கணும்னு நினைக்கக்கூடாதுண்ணா. இங்கே பாருங்கள் வண்டி நிற்கிது. ஃபஸ்ட்டு வண்டி நம்ம ஸ்டடி பண்ணிட்டோமா நினைக்கணும். இப்போ லைட்டாக டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், கொஞ்சம் போடுங்க. செகண்ட் கியர் போடுங்க. அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. எக்ஸாக்ட் மிதிச்சிங்கன்னா நேராக கடைக்குள்ள போயிடும். கிளச்சிலேருந்து காலை எடுக்கணும். ஸ்டடி பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. அது கையை எடுத்தால் அதுவே ஸ்டடி ஆகுன்றதுலாம் சும்மா. நீங்கள் இப்போ கையை மட்டும் தான் எடுத்தீங்க. ஆமாம், நம்ம தான் திருப்பணும் லெஃப்ட்டோ ரைட்டோ. செகண்ட் கியர் போட்டுக்குவோம். ஒரு மாதிரி ஆகாதீங்க. டக்குன்னு வண்டி சந்துக்குள்ளே திருப்ப சொல்லிட்டான்ட்டு ஆகாதீங்க. செகண்ட் கியர் போடுங்க. முடிஞ்ச வரையும் செகண்ட் கியரில் தான் வண்டியை ஓட்டணும். ஃபஸ்ட்டு கியர் மட்டும் அது ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் தான் முதல் கியரு. ஆரம்பிச்சதுக்கப்புறம் செகண்ட் கியர் போட்டோம்னா அந்த செகண்ட் கியரை நம்மளை பக்குவமாக பாதுகாப்பாக பார்த்துக்குவோம். ஒரு மாதிரி ஆகாதீங்க. ரைட்டில் போவோம். நம்ம ரோட்டில் தான் வரணும். ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, லைட்டாக பிரேக் பிடிங்க, லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு. இது வெயிட் பண்ணி ரிலாக்ஸ் எடுத்துக்கிங்க. ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு சரி படோட பார்க்காம அழகாக திருப்போம். சரிங்களா? சரி. அதில் போய் அதில் லெஃப்ட்டு போவோம். சரி போகலாங்க. கிளச்சு புரியலைங்க. கிளச்சு லைட்டாக விடணும். நீங்கள் அழுத்திருக்கீங்க. நான் அழைச்சிருக்கீங்களா? இல்லை, நம்ம வண்டியில் செகண்ட் கியரில் மூவ் ஆகாதுங்க. ஃபஸ்ட் கியர் போட்டால் கிளச் ரிலீஸ் ஆகிடும். ஆயிடுச்சுங்களா? பார்த்துக்கோங்க. நான் அழுத்தலைன்னா அப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கிளச் இருந்தால் இப்போ கவனமாக கால் எடுக்கணும்ல. போகலாங்க. நம்ம இப்போ வரைக்கும் கீர் போடலைங்களே. ஆனால் ஒரு மாதிரி ஆகாதீங்க. ஓகேண்ணா. எங்கேயாச்சும் போய் ஆர்டர் எடுக்கணும். ஆர்டர் எடுக்கணும் எவ்வளோ நிதானமாக எப்படி பேசுவீங்க? அந்த மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸ் இதில் இருந்தால் மட்டும்தான் இங்கே ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் அப்படி போய் ஐயோ இவ்வளோ பெரிய கம்பெனியில் போய் நமக்கு ஆர்டர் தராங்களா அப்படின்ட்டே போனீங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தானே சின்ன கம்பெனியாக இருந்தானே எல்லா கம்பெனியும் நம்ம ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சோம்னா அந்த ஆர்டர் நமக்கு தான். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஆகாது. செகண்ட் கியர் போட்டுக்குங்க. வண்டி அழகாக போகும். போதுங்களா? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சு எடுத்துட்டு விடுங்க. போதுங்களா? இல்லை, ஒரு சின்ன சின்ன அசம்ஷன் தான். அது அப்படியே மெயினில் வச்சுக்கோங்க. இப்படி ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மறுபடியும் இப்போ விட்டிங்கன்னா வண்டி போகும். ஆனால் அது கால்வாசி எடுத்தால் வண்டி போகும். கரெக்டு தான், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு கிடையாது. அது ஃபஸ்ட்டு கீருக்கு மட்டும்தான் அப்படி பண்ணணும். அதுக்கு எப்போவுமே அந்த கால்வாசியில் வச்சுக்கிட்டே இருந்தால் வண்டி போய்கிட்டே இருக்கும். நம்ம அழகாக திருப்பிகிட்டே இருக்கணும். நான் திருப்பக்கூடாது. ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும், மறுபடியும் கால்வாசி எடுக்கணும். ஃபுல்லாக பிடிக்கணும், மறுபடியும் கால்வாசி எடுக்கணும். லெஃப்ட்டு போகணும். ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே வண்டி போகலேன்னு சொல்லி எக்ஸிலேட்டர் மிதிக்காதீங்க. மிதிச்சிங்கன்னா அவ்வளோதான். தெரியுதுங்களா வண்டி எங்கே போகுதுன்னு?
பிரசன்னா வரல, அவனை இறக்கிட்டு வந்தேன் சூர்யாவை. கண்ணாடி போட்டுருக்காது சூர்யா? ஆமாம், 2 பேரும் இருக்காங்க. பிரசன்னாவும் கண்ணாடி தான், சூர்யாவும் கண்ணாடி தான். நேற்று வந்தாங்கண்ணா? அவன் சூர்யா. எக்ஸேட்டர் பிடிக்கணும், இப்படி போகணும்னு நினைக்காம இப்படி கிளச்சை பிடிக்கிறோம், மறுபடியும் இப்படி பிரேக் பிடிக்கிறோம், மறுபடியும் கிளச்சிலேருந்து காலை எடுக்கிறோம். வண்டி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கோம். நீங்கள் கிளச்சை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு தான் வண்டி நம்ம கண்ட்ரோல் இருக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம யூஸ் பண்ணுறதை விட வண்டி நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். லெஃப்ட் போடுங்க. ரைட்டில் போடுங்க. அப்படி ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, லைட்டாக பிரேக் பிடிங்க, மறுபடியும் பிரேக் விட்டுருங்க, கிளச்சை விட்டுருங்க, லைட்டாக எக்ஸைட், லைட்டாக வண்டி ஸ்டெடியாக இருந்ததுன்னா எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி யூஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி ரைட்டில் போட்டுருங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு. எக்ஸைட் யூஸ் பண்ணி நேராக உள்ளே போயிடலாம்ண்ணா. நீங்கள் அவ்வளோ தூரம் எக்ஸைட் மிதிச்சு வெறுக்கணும் பிரேக் மிதிக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு ரோடு சுச்சுவேஷன் சரியில்லை, ஆனால் நம்ம கிளச்சையும் பிரேக்கையும் முடிச்சு கண்ட்ரோல் பண்ணி போய்க்கலாம். போதுங்களா? அங்கே லெஃப்ட் அந்த மீன்கார் இருக்கார் பாருங்க, அந்த இடத்துல லெஃப்ட் போகணும். சரி, இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க, எக்ஸைட் மிதிக்காதீங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு திரும்புதுங்களா? இப்படி மாற்றி திருப்புங்க. இப்படியே திருப்பி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பாருங்களேன், கல் எவ்வளோ பக்கத்தில் இருக்குங்க. நான் ஒரு மாதிரி ஆகாதீங்க. சரி, திருப்புங்க, ரைட்டில் திருப்புங்க. இப்போ லெஃப்ட்டு வாங்க. நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது அது ஒன்று தான், ஒரு மாதிரி ஆகாதீங்க. சரிங்க, போகலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் செகண்ட் கேட் போகலாங்க. ரைட்டில் போயிடலாம். ஒரே ரோடு தான் போகணும். கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்க, போகும். எக்ஸைட் மிதிச்சு போகும்னு நினைக்காதீங்க. வண்டி கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்க, போகும். அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம திருப்பூர்னு ஆயிடுச்சு, அங்கே அவ்வளோ ஸ்பீடாக திருப்பி மறுபடியும் இப்படி அந்த வீட்டு வாசலில் ஏற்றி இப்படி இறக்கி எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் வேணுங்கிறேன். ரெண்டு தடவை ஏன் விடலையும் தெரிஞ்சுதான் உங்களுக்கு. கிளச் பிடிக்காது. அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? காருக்குள்ளே தான் இருக்குங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க? அப்போ நிதானம் எங்கே இருக்குங்க? அடுத்த ரைட்டில் போயிடலாம். அடுத்த செகண்ட் கேட் போட்டு செடியை பார்த்தீங்களே, பார்த்து செடியை விட்டு திருப்பினா அவன் சைடு போயிருந்து யோசிச்சிங்கன்னா திருப்பி இருப்பீங்க. நீங்கள் அது கீழே கிடக்கிறத பார்த்துக்கிட்டே தான் வந்தீங்க ஒழிய அது திருப்பணும்னு யோசிக்கல. இடிச்சிடுமோ இடிக்காதுன்னு யோசிச்சிங்க. பட் அது திருப்பணும்னு யோசிச்சிங்கன்னா வண்டி இடிக்காமல் போயிருக்கும்ல. இன்னும் திருப்புங்க, மூவ் பண்ணுங்க. வண்டி வெளியே வந்துச்சுங்களா? மாற்றுங்க. லைட்டாக எக்ஸைட் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் செகண்ட் நாங்கள் அப்படியே மீன்கார் தாண்டி லெஃப்ட்டு திரும்பி நிறுத்திக்கலாங்க. சரிங்களா? சரிங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஆகாதீங்க. ஹார்ன் அடிச்சுக்கோங்க. அப்புறம் சுற்றிக்கிட்டே இருந்தால் வண்டிக்குள்ளே போயிடும். ஸ்டடி பண்ணுங்க. அவ்வளோதான். அந்த 3வது கார் தானே நிறுத்திக்கணும்.
ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக கொடுக்கும் நியூட்ரல் பண்ணி 3ஆவது கீர் போட்டிருக்கீங்க. அவ்வளோதான். ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடுங்க. கீழே இறங்கும்போது கம்பல்சரி ஃபஸ்ட் கீர் போட்டுருணும். சரிங்களா? சரிங்க. ஒரு மாதிரி ஆகாதீங்க. சரிங்க. ஆனால் இந்த கண்ட்ரோலில் வர்றது கொஞ்சம் இதாக இருக்குண்ணா இப்போ. அது வரும் கொஞ்சம், பட் நீங்கள் ஒரு மாதிரி ஆனீங்கன்னா அது வரவே வராது.